Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா ஆண்ட்ராய்டை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஒன்று நம்ம செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுதான் கன்ஃபர்மேஷன் பாக்ஸ். இப்போ எக்ஸிட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கிளிக் எஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிட் ஆயிரும். நோனா வந்து அது அப்படியே இருக்கும், ரைட்? இப்போ நோன்னு கொடுத்தா இப்படியே இருக்கும். இப்போ எக்ஸிட்னா வந்து அந்த ஃபார்ம் வந்து எக்ஸிட் ஆயிடும். இப்போ பாருங்க எக்ஸிட்னு கொடுக்குறேன், எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ அது வந்து பாருங்கள் எக்ஸிட் ஆகிடுச்சு, ரைட்? இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இந்த ஆப் வந்து டெய்லி மோஷன், இந்த டிவைஸ் வந்து டெய்லி மோஷன் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போய்ட்டு ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எம்டி ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட இது வந்து ஓப்பன் ஆகும். இது அவங்களோட ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பில்ட் ஆகிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரைட்? அது ஃபுல்லாக பில்ட் ஆக வரையும். அதான் அவங்களோட மெஷின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு பில்ட் ஆகிரும், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பில்ட் பண்ணுங்கள், ரைட்? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பில்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஓகே, பில்ட் ஆகி முடிஞ்சிச்சு, ரைட்? இப்போ பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்ஸ்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ரெசோர்ஸஸ்ன்னு சொல்லி இதில் பாருங்கள். இதுதான் ஆப்ஸ் ஃபோல்டரில் உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதுதான் இன்னும் பில்ட் ஆகுதுங்க, அதனால தான் அது வரலை, ரைட்? ஓகே, அது பில்ட் கம்ப்ளீட்னு வரணும், ரைட்? இந்த பில்ட் ரைட். இப்போ பில்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதில் போய்ட்டு லேஅவுட் ஃபோல்டர், ஆர்எஸ் ஃபோல்டர் இருக்குது. லேஅவுட் ஃபோல்டரில் ஆக்டிவிட்டி main.xml இது தான் மெயின் ஃபைலுங்க. நம்ம டிசைன் பண்ணுற மெயின் ஃபைல் இது தான், ரைட்? இந்த மெயின் ஃபைலில் வந்து நம்ம லேஅவுட்டை வந்து லீனியர் லேஅவுட்னு மாற்றிக்கும். இது உங்களுக்கு சிம்பிள் ஆஸ் அ பிகினருக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு லேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம், ஓரியன்டேஷனை வெர்டிக்கல் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு கிரேவிட்டி சென்டர் கொடுத்தா சென்டர் ஸ்க்ரீனுக்கு வரும், ரைட்? இப்போ வந்து இதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த லீனியர் லேஅவுட்டில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்குவோம், ரைட்? இப்போ எனக்கு பட்டன் ஒன்று மட்டும் தான் தேவை. இப்போ ரேப் கண்டென்ட்னா நமக்கு தேவையான அளவு ஸ்க்ரீன் வந்து அட்ஜஸ்ட் ஆகாம தான் ரேப் கண்டென்ட் கொடுக்குறது நம்ம. இப்போ நான் வந்து எனக்கு கொடுப்போம் ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட். இதில் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்க, ரைட்? நான் ஓகேன்ற கொடுக்குறேன், டெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுக்குறேன். ஆண்ட்ராய்டு ஐடி வந்து நமக்கு தேவையான ஐடியை கொடுத்துருவோம். அப்புறம் BTN1 கொடுக்குறேன், ஒரு பட்டனுக்கான ஐடியை BTN1 கொடுக்குறேன். அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்குவோம். டெக்ஸ்ட் சைஸ் என்ன கொடுத்துக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் சைஸை கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம கொடுத்துக்குவோம். அடுத்தது ஆண்ட்ராய்ட் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறோம். இல்லை ப்ரைமரி ஏஷியன் இந்த மாதிரி இருக்குது. நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரைமரி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பச்சை கலரில் வரும். இப்போ ஏஷியன் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும் உங்கள்கிட்ட பட்டன் வந்து. எனக்கு ஒரு பட்டன் தான் தேவை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து. ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து இந்த பட்டன் ஒன்று கிளிக் பண்ணால் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரணும், ரைட்? இதுதான் என்கிட்ட கான்செப்ட், ரைட்? இப்போ வந்து ஜாவாவில் போய் ஜாவா ஃபோல்டருக்கு பாருங்கள் மெயின் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. இங்கே தாங்க நம்ம கோடை எழுத போகிறோம், ரைட்? நீங்கள் அங்கே டிசைன் பண்ணதுக்கான கோடை இங்கே தான் எழுத போகிறோம். அதாவது பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுன்றதை வந்து இங்கே தான் கொடுக்க போகிறோம், ரைட்? இந்த மெயின் ஆக்டிவிட்டி என்னன்னா ஜாவாவில் மெயின் மெத்தட் இருக்குது, இங்கே மெயின் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுதான் டிஃப்ரெண்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவுக்கும் ஜாவாவுக்கும், ரைட்? ஓகே. இப்போ பட்டன் B1 சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் B1 ஈக்குவல் ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id BTN1னா இது வந்து நீங்கள் அங்கே கொடுத்த பட்டனுக்கு நீங்கள் வச்ச பேரை வந்து இங்கே எடுக்கிறீங்க BTN1ன்னு சொல்லி, ரைட்? ஓகே. இப்போ வந்து நம்ம எழுதுகிறோம். அடுத்தது ஃபைனல் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கான்டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ கான்டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே நான் வந்து கொடுக்குறோம் ஃபைனல் கான்டெக்ஸ்ட். ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண திஸ். இப்போ வந்து சிம்பிள் அலர்ட் பாக்ஸ் ஒன்று என்ன BTN1 செட் ஆன் கிளிக் லிசனர் நியூ வியூ ஆன் கிளிக், அதாவது பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகுன்றதுன்னு கொடுக்குறோம், ரைட்? ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த அலர்ட் மெசேஜை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். அதுக்கான அலர்ட் டயலாக் பாக்ஸ் அதை தான் நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஓகே. அலர்ட் டயலாக் பாக்ஸ் டயலாக் டாக் பில்டர்னால் அதுக்கான அதில் அந்த கிளாஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அலர்ட்னு சொல்லி. நியூ அலர்ட் டயலாக் பாக்ஸ் பில்டர். இப்போ தான் நம்ம அதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அலர்ட்னு சொல்லி. இதில் போய்ட்டு நம்ம கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணுவோம். அதாவது ஃபோனோட அந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் நமக்கு அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆக போகுது, ரைட்? இப்போ வந்து இதுக்கான அலர்ட் டாட் செட் டைட்டில், அதாவது அந்த அலர்ட் பாக்ஸுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும். மேலே ஒரு டைட்டில் ஒன்று டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம அந்த அலர்ட் பாக்ஸுக்கு வந்து நம்ம ஒரு டைட்டில் ஒன்று செஞ்சுக்கிறோம். அதுக்கு நம்ம கொடுக்குறோம் வந்து எக்ஸிட்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த டைட்டிலுக்கு வந்து பேர் வந்து எக்ஸிட்னு சொல்லி கொடுக்குறோம், எக்ஸிட் ஆப்னு சொல்லி கொடுக்குறோம், ரைட்? அடுத்து நம்ம செய்ய போகிறோம்
அந்த அலர்ட்டை கீழே கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு டாட் செட் மெசேஜ். இந்த மெசேஜுக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். அலர்ட்டில் வர மெசேஜ் என்ன டிஸ்பிளே பண்ண போதோ அந்த மெசேஜை நம்ம கொடுக்குறோம். ரைட், இங்கே வந்து நம்ம கொடுக்குற மெசேஜ் நம்ம அதில் பார்த்தீங்க கிளிக் ஹியர் டு க்ளோஸ். ரைட், நீங்கள் அலர்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மெசேஜ். ரைட், அதாவது இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொடுக்குற மெசேஜ். ரைட், இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற மெசேஜ் கொடுக்கலாம். இதில் வந்து டூ யூ வாண்ட் டு எக்ஸிட்னு சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையான மெசேஜை நீங்கள் கொடுங்க அலர்ட் பாக்ஸுக்குள்ளே. ரைட், எந்த வித ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து நம்ம செய்ய போகிறது வந்து அடுத்த விஷயம் வந்து இதில் வந்து அலர்ட் டாட் இதில் வந்து செட் கேன்சலபிள் ஃபால்ஸ். ரைட், ரைட், அடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் வந்து அலர்ட் டாட் செட் பாசிட்டிவ் பட்டன் இதில் கொடுக்குறோம். இதில் வந்து எஸ், இதில் தான் அந்த மெசேஜ் பாக்ஸை நம்ம கொடுக்குறோம். இங்கே நியூன்னு சொல்லி கொடுத்து இதில் தான் செய்ய போகிறோம். இல்லை விஷயத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். இதில் தான் அந்த விஷயம் வந்து நடக்குது. ரைட், ரைட், இதில் தான் அந்த டயலாக் பாக்ஸில் வந்து உங்களோட அந்த அலர்ட் மெசேஜ் வந்து இதில் தான் டிஸ்பிளே பண்ண போகுது. இதை தான் நீங்கள் ரொம்ப கவனிப்பாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். இதில் தான் ரைட். இப்போ எஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து க்ளோஸ் ஆகணும், அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகணும். அதுதான் இந்த கான்செப்ட். ரைட், இப்போ அதில் வந்து மெயின் ஆக்டிவிட்டி அந்த ஃபார்ம் சொல்கிறது தான் மெயின் ஆக்டிவிட்டி. இந்த ஃபார்ம் வந்து இப்போ மெயின் ஆக்டிவிட்டி ஃபார்மில் தான் இருக்கும். திஸ் டாட் ஃபினிஷ். ரைட், அந்த மெசேஜ் வந்து எஸ்ஸாக இருந்தால் நம்ம எழுதியிருக்கோம் என்னது மேலே உள்ளதில். இப்போ எஸ் கொடுத்துருவோம். அலர்ட் பொசிஷன் பட்டன் எஸ்ன்னு சொன்னால் அது க்ளோஸ் ஆகணும். அது மெயின் ஆக்டிவிட்டி வந்து திஸ் டாட் ஃபினிஷ்னால் அது வந்து எக்ஸிட் ஆயிரும். இல்லைனா என்ன எழுதுகிறோம் செட் நெகட்டிவ் பட்டன். இதில் வந்து நோனா இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகணும்னா இதில் நம்ம எழுதுகிற நியூ டயலாக் இன்டர்ஃபேஸ் ஆன் கிளிக் இதில் பாருங்கள். இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது நோனாக இருந்தால் இதில் வந்து நம்ம இதை வந்து டயலாக் இல்லை கேன்சல் ஆகிறன்ற மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கொடுத்துக்குறோம். இது சிம்பிள். இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் இந்த வேலைகளை செஞ்சுட்டு போகிறது. ரைட், இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து வந்து அலர்ட் டயலாக் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம அலர்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நம்மளுடைய விஷயத்தை க்ரியேட்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட், வெரி சிம்பிள். இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செஞ்சுட்டு போகிறோம். அலர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் இப்போ அந்த டயலாக் பாக்ஸை வந்து டிஸ்பிளே ஆகிறத நான் கொடுக்க போகிறேன். ஷோ, அந்த டயலாக் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுறது நம்ம ஷோ பாட்டினா மெத்தடில் நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ அந்த எமுலேட்டர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வந்து ஜெனிமோஷன் எமுலேட்டர். நீங்களும் நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது, நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துருந்தேன் வீடியோஸில் வந்து ஜெனிமோஷன் வர்ச்சுவல் ஆப். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூவாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரன் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிவியூ வந்து இப்போ வரும். ரைட், வந்துருச்சு. இப்போ தான் ஓகே பட்டன் வந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கான அலர்ட் மெசேஜ் டூ யூ வாண்ட் எக்ஸிட்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்தா எக்ஸிட் ஆகிரும். நோன்னு கொடுத்தா அது கீப் உங்களோட டேபிள் இதில் வந்து இதாகி காட்டும். ரைட், இந்த இப்போ அதுக்கு விண்டோ வந்து க்ளோஸ் ஆகாது. எஸ்ன்னு கொடுத்தா அந்த ஆப் வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். ரைட், இப்படி தான் ஒரு ஆப் ஒன்று உங்களுக்கு எக்ஸிட் ஆகுது. ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும் ஆப் வந்து. இந்த மாதிரி சிம்பிள் கோடை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைகளை வந்து சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.